வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இங்கிலீஷ் வொக்காபுலரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து சிஜிஎல் 2024 டயர் 1ல கேட்டது பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 14 வீடியோஸ் பார்த்துட்டோம். நம்ம அதில் வந்து சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல நம்ம ஸ்பெல்லிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்பெல்லிங் லாஸ்ட் வீடியோல ஒரு பார்ட் பார்த்துப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க இதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து சிஜிஎல் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாம் எஸ்எஸ்சியில ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுவும் இங்கிலீஷ் வொக்காபுலரின்னு சொல்லும்போது ரொம்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த சிஜிஎல்ல கேட்டது இனி வரக்கூடிய ஜிடி, கான்ஸ்டபிள், அப்புறம் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எந்த எக்ஸாம்னாலும் ரிப்பீட் பண்ண ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சிஜிஎல் உள்ள பேப்பர் நம்ம பார்க்கலாம். பட் சிஜிஎல் மேல எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ கொஸ்டின்ஸ் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னாலே எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பான ஸ்பெல்லிங் இருக்கும், அதை சூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். இல்ல 4 ஆப்ஷன்ல ஒன்னே ஒன்று மட்டும் தான் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பா இருக்கும், அந்த கரெக்டை சூஸ் பண்ணி சொல்லி கேட்கலாம். இல்ல ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்ல 2-3 வேர்ட்ஸ்ல வந்து ஸ்பெல்லிங் எரர்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பெல்லிங் நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்ல பார்ட்டா கொடுத்துட்டு எப்படியும் நமக்கு இது தெரியணும், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா எல்லா வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். சரி, பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன், அது என்னன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் போலாம். 35th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய வேர்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்சைண்டியஸ், மிஸ்சீவியஸ், ஆஸ்டன்டேட்டியஸ், அக்கமடேட் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இல்ல கரெக்ட் தப்பான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. கான்சைண்டியஸ், சிஓஎன், சயின்டியஸ், இந்த சயின்டிஸ்ட் மாதிரி வரும், சயின்டியஸ், அவ்வளவுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். கான்சைண்டியஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. கான்சைண்டியஸ் அப்படின்னா ரொம்ப நேர்மையா இருக்கிறதா சொல்றது, மனசாட்சியோட நடந்துக்கிறாங்கலாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் கான்சைண்டியஸ். ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. சரியா? அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. மிஸ்சீவியஸ், குறும்பு பண்றது, மத்தவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றதுதான் மிஸ்சீவியஸ். அப்ப மிஸ்சீவியஸ் வராது, விஐ வராது. ஓகே, விஓயூஎஸ் தான் வந்திருக்கணும். அப்ப இது வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, செகண்ட் ஆப்ஷன். அடுத்த தேர்ட் பாருங்க. ஆஸ்டன்டேட்டியஸ், இது ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், ஆஸ்டன்டேட்டியஸ். ஓகே, OSTENTATAOUS ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. ஃபோர்த் பாருங்க. அக்கமடேட், ACCOMMODATE, இதுவுமே கரெக்டா இருக்கு. அக்கமடேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2C 2M வரும். எஸ்எஸ்சில எப்பவுமே இந்த மாதிரி 2 வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 2C 2M இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் டபுளா வருதுன்னா அது வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. இல்லைன்னா நமக்கு அது டபுளா வருமான்ற டவுட் வர மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ், ஒரு சிங்கிள் 2 வருமா 1 வருமான்ற டவுட் வர கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்சில ரிப்பீட் பண்ணுவாங்க. அது மாதிரி சென்டர்ல ஏஇயா, இஐயா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு வேர்டோட சென்டர்ல ஏஇ இருந்துச்சுன்னா ஏஇ போடணுமா இல்ல இஏ போடணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வர மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸும் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரி, இப்ப பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஏன்னா அதுல மட்டும்தான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, இந்த இடத்துல ஐ வரக்கூடாது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 36 பாருங்க. Select the correctly spelled word to fill the blank. Helium is used with oxygen for asthma treatment because it dash very easily. Okay, இது கரெக்டான ஸ்பெல்லிங்க வந்து இந்த பிளாங்க்ல வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு சென்டென்ஸ் தேவையில்லை, ஏன்னா டிஃப்யூசஸ் அப்படிங்கிற வார்த்தை தான், அதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் நமக்கு தெரியும். டிஃப்யூசஸ் அப்படின்னாலே நமக்கு 2F 2S வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2F அப்புறம் 2S. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 37. Select the correct spelling to fill the blank. When numerous ideas are presented in a historic context, more than mere dash can be seen. ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தா parallelism இருக்கு. ஸோ இதுவுமே சென்டென்ஸ் தேவையில்ல, கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். parallelismத்தோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்றது பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல parallel பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா? parallelனாலே PARALLEL. ஸோ parallelோட ஸ்பெல்லிங் பாருங்க, இதுல கரெக்டா இருக்கு, இதுல தப்பா இருக்கு. 2L வந்திருக்கணும், தப்பா இருக்கு. இது வந்து பேரோல் அப்படிங்கிற மாதிரி ஓலாம் இருக்கு. நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே சிலதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பேரோல்ன்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து 2L இல்ல, LLEL வரணும். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்கறாங்க இல்லையா, parallelism. 2L அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு L வரும், parallelism. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். Select the correctly spelled word to fill the blank. Caldor Hall is a nuclear power station in England which is known as the first nuclear power station to generate electricity for blank purpose commercial அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கமர்ஷியலோட கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்கறாங்க. ஓகேவா? கமர்ஷியல்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. COMERCIAL கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து தப்பு, CAIL வராது, அப்புறம் 2M வராது, இங்கேயுமே 2M இருக்கு, ஓகேவா? சரி, கமர்ஷியலுக்கு ஒரு M தான், COMERCIAL.
அடுத்து பார்க்கலாமா? எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒருவேளை 2M இருக்குமோ 1M இருக்குமோ டவுட் வரும். இப்ப இந்த 4 ஆப்ஷன்னா சும்மா ரஃபா பார்த்தானா கமர்ஷியல் தான் இந்த பிளாங்க்ல வரும் நமக்கு தெரியும் இல்லையா? சோ கமர்ஷியல் நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதிருங்க. அப்ப நம்ம மைண்ட்ல இருக்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிற நமக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு கமர்ஷியல யோசிச்சோம்னா நமக்கே டவுட் வரும். 2M தானா 1M தானா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் முடிஞ்சா எழுதிருங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமர்ஷியல் அப்படிங்கிறதுக்கு இப்போ 1M தான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 39. Select the correct spelling to fill the blank. Hiran loves to use dash words while writing anything. என்ன மாதிரி வேர்ட்ஸ் அவன் எழுதும் போது என்ன மாதிரி வேர்ட்ஸ் எழுதுறான் யூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கொலோக்கியல் அப்படிங்கறது தான் கரெக்ட் ஆன்சர். கொலோக்கியலுக்கு COLOQUIAL வரும். ஒரு எல் தான் வரும். இங்க எல்லாத்துலயுமே 2 எல் கொடுத்துருக்காங்க. சோ அது தூக்கிடலாம். ஓகே, கொலாக்குவல் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம கேஷுவலா பேசுறது, வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி வட்டார வழக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கொலோக்கியல். இப்போ நம்ம மேடையில போயோ இல்ல வேற எங்கேயா பப்ளிக் பிளேசஸ்ல அதை பேச மாட்டோம். அந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் தான் கொலோக்கியல். COLOQUIAL. அடுத்து பார்க்கலாம். 40th question. Select the incorrectly spelled word. தப்பான ஸ்பெல்லிங் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எக்கனாமிக்ஸ் கரெக்டா இருக்கு. பிகேன் வித் growth கரெக்டா இருக்கு. அண்ட் ரிமூவல் தான் தப்பு. ரிமூவல்ல EL கொடுத்திருக்காங்க. ரிமூவல் அப்படின்னு சொல்றோம். ரிமூவல் அப்படின்னா AL அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே வருது. அப்புறம் ஆஃப் பாவர்ட்டி as கிராண்ட் தீம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ரிமூவல் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3. இதுவுமே சென்டென்ஸ் ஃபுல்லா பார்க்க வேண்டாம். நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தா 4 வார்த்தையை மட்டும் செக் பண்ண போதும் இல்லையா? ஸோ 4 வார்த்தை பார்க்கும்போது பாவர்ட்டி, கிராண்ட், எக்கனாமிக் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. ரிமூவல் தான் தப்பா இருக்கு. இருக்கிற இடத்துல நமக்கு A வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 41 பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி பட்ட பேட்டர்ன். ஃபண்டமெண்டல் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ALS வந்திருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஆஃப் எவ்ரி சப்ஜெக்ட் நீட் டு பி லேர்ன்ட் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுவுமே நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா போட்டலாம். ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? A வந்திருக்கணும். வாசிக்கும் போதே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். 42 பாருங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். 4 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. நோ ஸ்பெல்லிங் எரர் அப்படின்னா எந்த எரருமே இருக்கக்கூடாது. இப்ப எந்த சென்டென்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். வாட் அட்வைஸ் கரெக்ட். டிட் ஹி கிவ் டு யங் ஆண்டர்பிரைனர். ஆண்டர்பிரைனர் நமக்கு தெரியும். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டர்பிரைனர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் செக் பண்ணிடலாம். ENTRE PRE NEன்னு வந்திருக்கணும். இங்க NUன்னு இருக்கு. இங்க EUன்னு வந்திருக்கணும். இங்க UEக்கு பதிலா நமக்கு என்ன வந்திருக்கணும்? EU வந்திருக்கணும். அதுதான் இங்க தப்பா இருக்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. செகண்ட் பாருங்க. She tried to maneuver her trolley around people. maneuverக்கு EU சென்டர்ல MONO EUVRE கரெக்டா இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல எந்த ஸ்பெல்லிங் எரரும் இல்ல. ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்ட். சோ இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டர்பிரைனர்னாலும் EU, maneuverனாலும் EU. ஓகே, சோ அப்ப ஆன்சர் நமக்கு இந்த ரெண்டு இது பார்க்கும்போது செகண்ட்ங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நமக்கு நோ ஸ்பெல்லிங் எரர், எந்த எரருமே இல்லாத ஒரு சென்டென்ஸ் தான் வேணும். சோ 2 வந்து நம்ம போடலாம். எதுக்கும் லாஸ்ட் 2 பார்க்கலாம். ஒரு அதுலயுமே எந்த ஸ்பெல்லிங் எரர் இல்லாம இருந்துச்சுன்னா திருப்பி கூட செகண்ட் சென்டென்ஸை நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? தேர்ட் பாருங்க. the computer software detected an anomaly. anomaly ஸ்பெல்லிங் தப்பு. இந்த இடத்துல A வந்திருக்கணும். O வராது. A வந்திருக்கணும். caused by virus. ஓகே, so the clergyman read a liturgy from the prayer book. liturgyனால ஒரு T தான் வந்திருக்கணும். ஓகே, இங்க 2 T கொடுத்திருக்காங்க. liturgyன்னு சொன்னாலே இந்த நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. ரிலீஜியஸா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த liturgy. ஓகே, சோ T தூக்கிடலாம். இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. மத்த எல்லாத்துலயுமே ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. மத்த ஸ்பெல்லிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம் இல்லையா? ஆண்டர்பிரைனர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல U ஈக்குவலா EU வந்திருக்கணும். அதே மாதிரி அனாமலிக்கு இந்த இடத்துல O ஈக்குவலா A வரணும். லிட்டர்ஜிக்கு ஒரு T வராது. அடுத்து பார்க்கலாம். 43 பாருங்க. செலக்ட் கரெக்ட்லி ஸ்பெல்டு சென்டென்ஸ். கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கேக்குறாங்க. The athletes' achievements are impressive. எல்லாருமே அதே தான். இதுல இம்ப்ரெசிவ்ங்கிறதுக்கு இங்க பாருங்களேன் 2 R இருக்கு. மத்த எல்லாத்துலயுமே இம்ப்ரெசிவ் கரெக்டா இருக்கு. இங்க மட்டும் 2 R இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம தூக்கிடலாம். இது வந்து தப்பான ஸ்பெல்லிங். கரெக்டா? அப்புறம் அத்லெட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா அத்லெட்ஸும் பாருங்க கரெக்டா இருக்கு. இந்த அத்லெட் மட்டும் 2 E இருக்கு. சோ 4th ஆப்ஷனையும் தூக்கிடலாம். இப்ப நமக்கு ஆன்சர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், இல்ல செகண்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல அத்லெட் கரெக்ட் தான். இம்ப்ரெசிவ் கரெக்ட் தான். நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்ல தான் தப்பு இருக்கு. அச்சீவ்மெண்ட்க்கு ACHIEVE இங்க EIVE கொடுத்திருக்காங்க. நமக்கு IEVE தான் கரெக்ட். ஓகேவா?
இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஐஇவின்னு சில வேர்ட்ஸ் உண்டு, இஐவின்னு சில வேர்ட்ஸ் உண்டு. அதுல இருந்து எஸ்எஸ்சில அதிகமா இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல ரிசீவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம். பாப்போம்க்கா, நம்ம அந்த ரிசீவ்க்கு இங்க ஐஇவி இருக்கு. ரிசீவ் பொறுத்த வரைக்கும் இஐவின்னு படிச்சிருப்போம். சில வேர்ட்ஸுக்கு இஐவி, சிலதுக்கு ஐஇவி. அப்புறம் பிலீவ்னு ஒரு வேர்ட் இருக்கு. பிலீவ், அச்சீவ், ரிசீவ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஇவியா இஐவியாங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து எஸ்எஸ்சில கேட்பாங்க. ஓகே, சரி, இப்ப அடுத்து பார்க்கலாமா? 44. Identify the incorrectly spelled word and select its correct spelling. இதுல என்னன்னா, இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்றது என்னன்னா, கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி டக்குன்னு ஃபாஸ்டா நம்ம டைமுக்கு சால்வ் பண்ணுமேன்றதுக்காக அடுத்த மேக்ஸ் எல்லாம் பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் இதோட அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளது பார்க்க மாட்டாங்க. தப்பான ஸ்பெல்லிங் கேட்கறாங்கன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே தப்பா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி போயிடுவாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்பெல்லிங்ஸ்ல பார்க்கணும். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா, கரெக்ட் கேட்டிருக்காங்களான்னு. இங்க என்னன்னா ஐடென்டிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. தப்பானது எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங்க போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அக்யூரன்ஸோட கரெக்ட் ஸ்பெல்லிங் தான் வேணும். இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல அக்யூரன்ஸோட ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. அதை தான் நம்மள என்ன சொல்றாங்க, கரெக்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தப்பு, அக்யூரன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. 2C 2R கரெக்ட். பட் நமக்கு இ வந்திருக்கணும். இங்க ரான்ஸ்ன்ற மாதிரி இருக்கு, அக்யூரன்ஸ்னு வரணும். ஓகே, ஆர் இ வந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நம்ம இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் தானே கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி இப்போ உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாட் த எரர் கொஸ்டின் மாதிரியே ஸ்பெல்லிங் எரர் கேட்பாங்க. நம்ம இருந்து ஸ்பாட் த எரர் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஸ்பெல்லிங் எரர்ங்கிறதே நம்ம கவனிக்க மாட்டோம். இப்படி கேட்பாங்க. இந்த அக்யூரன்ஸ் வரைக்கும் ஒரு இது போட்டுட்டு ஆஃப் த ஃபெனாமினன் வரைக்கும் ஒரு இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா, போட்டுட்டு கேட்கும்போது அந்த ஸ்பெல்லிங் மேல தெளிவா கொடுத்துருப்பாங்க. அந்த மேல கொஞ்சம் நிறைய இருக்கிறனால நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி பார்பாரா கொடுக்கும்போது நம்ம அதை ஸ்பாட் த எரர்னு நினைச்சு நிறைய பேர் பண்றாங்க. அதுலயுமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்பெல்லிங் எரரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க. ஓகேவா, சரி பார்க்கலாம். சரி, அப்ப இங்க அக்யூரன்ஸோட கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்கறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் 1 கிடையாது. நமக்கு 2C 2R வரணும். இதையும் தூக்கிடலாம். 2C 1R தான் இருக்கு. அப்போ அக்யூரன்ஸ்க்கு ஆப்ஷன் 3. 2C 2R அப்புறம் 2E வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரன்ஸ்க்கு எல்லாமே 2 2 வருது அக்யூரன்ஸ். ஓகேவா, 2C இருக்கு, 2R இருக்கு, சைட்ல 2E இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? 45. செலக்ட் தி இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்டரப்ட், INTER இன்டர்ரப்ட். வாசிக்கும் போதே இன்டருக்கு தனியா ஒரு ஆர், ரப்டுக்கு தனியா ஒரு ஆர், இன்டர்ரப்ட். ஓகேவா, அப்படி படிச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங், இடையூறு பண்றது கரெக்டா இருக்கு, ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. அப்புறம் அக்யூரன்ஸ் இப்பதான் பார்த்தோம். நமக்கு 2C இருக்கணும், 2R இருக்கணும், 2E இருக்கும். ஓகேவா, டபுளா கேட்கிற கொஸ்டின்ஸ் வரும். அக்கமடேஷன்ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் இல்லையா, 2C 2M. ஸோ அதுவுமே கேட்பாங்க. அப்புறம் நெசசரின்ற வேர்ட் கேட்பாங்க. பட் அதுல ஒரு C தான் வரும், அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதுல டபுளா வரும், கரெக்ட். அப்புறம் பாருங்க பிகினிங்க்கு ஒரு G தான் வரும். இங்க 2G கொடுத்துருக்காங்க. அப்ப தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த சிமெட்ரி ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். 3E நமக்கு வந்திருக்கும். சிமெட்ரி கலரின்னு சொல்லுவோம்ல, சிக்கு அப்புறம் இ, சி மீ ட்ரீ, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இ பேட்டர்ன் வருது. ஆன்சர் ஆப்ஷன் 3, ஒரு G வந்திருக்கும். மத்த எல்லா ஸ்பெல்லிங்குமே கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். 46 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கண்டெயின் ஆல் த மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட்ஸ். அதாவது இங்க ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4லயுமே ஒரு வேர்டு வந்து தப்பா இருக்கு, ஒரு ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. அந்த ஸ்பெல்லிங் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. The new restaurant offers a wide variety of delicious dishes. இப்போ பார்க்கலாமா? ரெஸ்டாரண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இது தப்பா தான் இருக்கு. ஏன்னா ரெஸ்ட் கரெக்ட், ANT வச்சு முடிஞ்சிருக்கணும் ரெஸ்டாரண்ட்ல. ஓகே, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எறும்பு இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் ANT வச்சு முடிஞ்சிருக்கணும். இங்க அவுரண்ட் அப்படி வந்துருக்கும். ஓகேவா, ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்ப இங்க RAUன்னு இருக்கு, அதுக்கு பதிலா AUR வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ANT. ஓகேவா, ரெஸ்டாரண்ட் RESTAURANT. ஓகேவா, ரெஸ்டாரண்ட் தான் ரெஸ்டாரண்ட். அப்ப இது ஸ்பெல்லிங் தப்பு. சோ இதுக்கப்புறம் நம்ம அந்த வெரைட்டி டெலிஷியஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். எல்லாத்துலயுமே ஒரு வார்த்தை தப்பா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன தப்புன்னு தெரிஞ்சுட்டு செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. I can't believe he made such a silly mistake in his presentation. எல்லாம் கரெக்டா இருக்கு. I can't believe ல தப்பு இருக்கு. ஓகேவா, பிலீவ்க்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, EIVன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டானது IEV, பிலீவ்க்கு IEVன்னு வரும். ஓகேவா, செகண்ட் ஆப்ஷன்ல என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க. தேர்ட், the teacher asked the students to complete the assignment by Friday. டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட் எல்லாம் கரெக்ட். அசைன்மெண்ட்ல தப்பு இருக்கு. அசைன்மெண்ட்ல ASSIGN வந்திருக்கணும் நமக்கு, அதுதான் தப்பு. பை ஃப்ரைடே. ஓகேவா, சோ
இதுல அசைன்மெண்ட் தப்பு இருக்கு. அடுத்த 4th பாருங்க, she felt utterly embarrassed by her colleagues comment. embarrassed ஸ்பெல்லிங் தப்பு. ஏன்னா embarrassக்கு 2 R 2 S ன்னு வரும். அது வந்து தப்பா இருக்கு. ஓகே, அப்ப 4 சென்டென்ஸ்லயுமே 4 தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல ரெஸ்டாரண்ட். அப்ப இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4. அடுத்த செகண்ட் பிலீவ்ல தப்பு. சோ பிலீவ் எங்க இருக்கு ஆப்ஷன் 4ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா, இது நம்ம என்ன பண்ணலாம்னா இவ்வளோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா இங்க இதை ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டு ரீட் கூட பண்ண வேண்டாம். அந்த சென்டென்ஸ்லாம் இங்க என்ன கேக்குறாங்க, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ஸ் வந்துடலாம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டெலிஷியஸ் கொடுத்துருக்காங்களா, டெலிஷியஸ் வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட். அப்ப இந்த ஆப்ஷன் வரப்போறது இல்லை, ஏன்னா நமக்கு தேவை எல்லாத்தோட தப்பானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெலிஷியஸ். நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய 4மே ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4மே தப்பா இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கறனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்க ரெஸ்டாரண்ட் தப்பா இருக்கு. சோ இது நமக்கு ஆன்சரா வரலாம். அப்புறம் அடுத்ததும் டெலிஷியஸ் இருக்கு, தூக்கிடலாம். அப்புறம் ரெஸ்டாரண்ட், சோ நமக்கு ஆன்சரா வரலாம். சோ 2 இல்லனா 4 அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை பார்த்தாலே ஈஸியா போட்டுலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வேர்ட் பார்க்கும்போது சில்லி ஸ்பெல்லிங் கரெக்ட், நமக்கு தேவை தப்பு. அதனால ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். சோ அதை வச்சே இப்ப நமக்கு பிலீவ் ஸ்பெல்லிங் தெரியாட்டி கூட ஈஸியா போட்டுலாம். சில்லி கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சுனாலே இதை எலிமினேட் பண்ணிடலாம் இல்லையா, அதை வச்சே ஈஸியா போட்டுலாம். நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. என்னென்ன தப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ரெஸ்டாரண்ட்ல AUR வந்திருக்கும், பிலீவ்ல IEVE வந்திருக்கணும், அசைன்மெண்ட்ல ஒரு N மிஸ் ஆகுது, எம்பராஸ்ல ஒரு R மிஸ் ஆகுது, 2 R 2 S வரும். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா, இதுல வந்து ஆல் கரெக்ட் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 47 select the correctly spelled word to fill in the blank. My mother said that every relationship must have some amount of dash. Flexibility அப்படிங்கிற வரணும். இந்த பிளாங்க்ல flexibility அப்படிங்கிற வார்த்தை வரணும். இதுக்கும் நம்ம சென்டென்ஸ் தேவையில்ல, ஏன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல flexibilityயோட கரெக்ட் ஸ்பெல்லிங் போட்டா போதும். P வச்சு ஸ்டார்ட் ஆகாது. flexibility அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஆப்ஷன் 3 கரெக்டான ஸ்பெல்லிங். ஆப்ஷன் C ல இருக்க அட்ஜஸ்ட் ஆகுறது FLEXIBILIT. அடுத்து பார்க்கலாமா. 48 பாருங்க, select the correctly spelled word to fill the blank. My grandmother dashed the preparation of every festival celebrated in my house. என் பாட்டி தான் வந்து தொடங்கி வைக்கிறாங்க எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையுமே. அப்ப இனிஷியேட் பண்றது, ஓ இனிஷியேட்னாலே ஐ தான், ரெண்டே தூக்கிடலாம். அப்புறம் இனிஷியேட்ஸ்க்கு IN II ஐ தான் நிறைய வந்துகிட்டே இருக்கும், எல்லாம் இருக்கு, சொல்லி வராது. இப்ப இனிஷியேட்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா, ஆன்சர் ஆப்ஷன் 1 INI TIATES. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. 49 select the correct spelling. Can you please come back to reality from the fictitious world you lived in? இல்ல fictitious அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க, இது தப்பா இருக்கு, அதான் நம்ம கரெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க எனக்கு ஃபிராக்ஷனல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபிராக்ஷனல் கன்ஃபார்மா ஃபிராக்ஷனல் ஸ்பெல்லிங் கரெக்ட். பட் நம்ம இங்க பார்க்கும்போது இதுக்கு சென்டென்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதுக்கு சென்டென்ஸ் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க என்னன்னா கேன் யூ பிளீஸ் கம் பேக் டு ரியாலிட்டி, ரியாலிட்டிக்கு வரீங்களா, உங்களோட ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல இருந்து ரியாலிட்டிக்கு வரீங்களா அப்படிதான் கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு நாள் நீங்க வந்து கனவு உலகத்திலே கற்பனை உலகத்திலே இருப்பீங்க, ரியாலிட்டிக்கு வாங்க அப்படி சொல்றாங்க. சோ ஃபிராக்ஷனல் உலகம்னு வரப்போறது இல்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிக்கணும், கரெக்ட் ஸ்பெல்லிங்கா இருந்தாலும். ஃபிக்டிஷியஸ் தான் நமக்கு கரெக்ட், ஃபாக்டிஷியஸ் ஃபிராக்ஷனல் எதுவுமே வராது, ஃபிக்டிஷியஸ் தான் கரெக்டானது, ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு. ஓகே பாருங்க, FICTITIOUS கற்பனை உலகம். அடுத்து பார்க்கலாமா. 50 பாருங்க, select the correct spelling to fill the blank. I often fail to remember someone's name dash. ஒருத்தவங்களோட பேரை சரியா மறந்துட்டேன், துல்லியமான பேரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. துல்லியமான்னு சொல்றது அக்யூரேட்லி நம்ம சினானிம்ல கூட படிச்சிருப்போம். அக்யூரேட்டியோட ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ACC இங்க RI எல்லாம் இருக்கு, விட்டுலாம். இது அக்யூசேட்லி அப்படிங்கிற மாதிரி வேற ஏதோ கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் 3யுமே வராது. அடுத்த அக்யூரேட் TLE அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. அக்யூரேட்லி TLE அப்படி வராது. ஓகே, அக்யூரேட்லி தான் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ACCURA. ரேட்லி நமக்கு தெரியும்ல, ரேட் படிச்சிருக்கோம்ல, அந்த ரேட் அப்ப அக்யூரேட். அடுத்து பார்க்கலாமா. 51 பாருங்க, I doubt that these lives can accommodate 100 people. ரொம்ப சிம்பிள், அக்கமடேட் தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. அக்கமடேட்டோட ஸ்பெல்லிங் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், 2 C இருக்கணும், 2 M இருக்கணும். பாருங்க, இங்க 1 C 1 M தூக்கிடலாம். இங்க 2 C இருக்கு, பட் 1 M தான் இருக்கு, இதையும் தூக்கிடலாம். இது ரெண்டும் பாருங்க, 2 C 2 M இருக்கு, ஆனா 2 T எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வராது. ஓகேவா, 2 C 2 M மட்டும் தான் கரெக்ட். டேட் வந்து எப்பவும் போல நம்ம டேட் எழுதுவோம்ல, அந்த டேட் தான். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாம். 52 பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட், தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. மெஷர்மெண்ட், நமக்கு மெஷர் ஸ்பெல்லிங் தெரியும் இல்லையா, MEASURE படிச்சிருப்போம். அப்ப மெஷர்மெண்ட்டுக்கும் SURE வந்துதான் MENT எக்ஸ்ட்ரா வரும்,
அப்ப இதுதான் தப்பு. ER ஈக்குவலா URன்னு வந்துருக்கும். க்கு பதிலா U, அவ்வளவுதான். இந்த ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் வந்துருச்சு. மெஷர்மெண்ட் ஸ்பெல்லிங் தான் தப்பு. மத்த ஆப்ஷன்ஸ் எதுக்கும் பார்த்தலாமா? ரீஜியன் ஸ்பெல்லிங் கரெக்ட். கான்ஃபிடென்ஷியல் இதுவுமே ஸ்பெல்லிங் கரெக்ட். கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொன்னா இது வந்து ரகசியமா வச்சுக்கிறது. இது ஒரு தடவை சினானிம்ல கேட்டிருந்தாங்க. கான்ஃபிடென்ஷியல் எப்படி கேட்டிருந்தாங்க? கான்ஃபிடென்ஷியல்னு கொடுத்துட்டு சினானிம்ல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்திருந்தாங்க. பிரேவ், போல்ட் அந்த மாதிரி சம்திங், எனக்கு சரியான போல, பட் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. கான்ஃபிடென்ட் வேற, கான்ஃபிடென்ஷியல் வேலை, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கான்ஃபிடென்ஷியல்னா சீக்கிரட்டா வச்சுக்கிறது. கான்ஃபிடென்ஷியல் டேட்டான்லாம் சொல்லுவாங்க, ஆஃபீஸ்ல தான் சொல்லுவாங்க. அது வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கான்ஃபிடென்ட் வேற, கான்ஃபிடென்ஷியல் வேற. சரியா? சரி பாருங்க, ஸ்ட்ரென்த் ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து மெஷர்மெண்டோட ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. இருக்கிற இடத்துல நமக்கு U வந்திருக்கணும். இப்ப அடுத்து பாக்கலாமா? அடுத்து 53 பாருங்க. செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. கனோஷியர், நெசசரி, பிரிவிலேஜ், டைலமா. இதுல கரெக்டான ஆன்சர் நெசசரி. ஓகேவா? ஏன்னா சிலதுக்கு வந்து ரெண்டா வரும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா நெசசரிக்கு ஒரு C 2 S வந்திருக்கணும் நெசசரிக்கு. ஓகேவா? இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இந்த அக்கமடேட்ல எல்லாம் 2 C 2 M அந்த மாதிரி பார்த்தோம். நெசசரிக்கு ஒரு C 2 S. இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். மத்த இதெல்லாம் பாத்திரலாம். டைலமாங்கிறது குழப்பமா இருக்குன்னு நம்ம பாத்திருக்கோம் இல்லையா? டைலமா. இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பமா இருக்குதுன்னா அதை சூஸ் பண்ணவா இதை சூஸ் பண்ணவான்னு 2 இடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. 2 M வரும் டைலமாக்கு. சரியா? அப்போ ப்ரிவிலேஜும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏதோ பார்த்திருப்போம் இல்ல, லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். ப்ரிவிலேஜுக்கு D வராது. அதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆப்ஷன்ல அது கூட கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ ப்ரிவிலேஜ் ஸ்பெல்லிங் இங்க கரெக்டா இருக்கு. PRIVILEG. நெசசரி தப்பு. கனோஷியர் ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு. 2 N வரும், 2 S வரும். ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்காது. ஏதோ ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்கன்னா தான் கனோஷியர். 2 N 2 S. அடுத்து பார்க்கலாமா? Select the correct spelling to fill the blank. Definition of blank or subjective to various interpretation. இந்த blankல என்ன வரும்னு கேக்குறாங்க. sovereignty. இது நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த வேர்ட் பார்த்துட்டோம். CGLலே வந்து இதுக்கு முன்னாடி பேப்பர்ஸ்ல கேட்டிருந்திருப்பாங்க. sovereignty. இது வந்து என்னன்னா SOVEREIGN, reign அந்த மாதிரி வரும். TY. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஒரு சுப்ரீம் ரூலை சொல்றதுக்கு sovereignty சொல்லுவாங்க. REIGN. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? Select the incorrectly spelled word. தப்பான ஸ்பெல்லிங் எது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. guilty, attempt, admit, agree. guilty ஸ்பெல்லிங் கரெக்ட், admit கரெக்ட், agree கரெக்ட். attemptல 2 T வரும். attemptக்கு 2 T போட்டு EMTன்னு வரும். attempt. ஓகே, அட்டு தனியா, tempt தனியா. சோ attempt வாசிக்கும் போதே கொஞ்சம் இக்கு வச்சு வாசிங்க, அப்போ ஈஸியா இருக்கும். attempt. அப்ப 2 T வரணும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து பார்க்கலாம். Select the incorrectly spelled word. இதுவும் அதேதான். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறத வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. possession, unforeseen, referred, weather அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல possession அப்படின்னா 2 S. நம்மளுடையது அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உடைமை அப்படின்னு சொன்னா possession தான். 2 S 2 S 2 S மொத்தம் 4 S வருது. கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து கரெக்டா இன்கரெக்ட் கேக்குறாங்க இல்லையா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கு. ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, unforeseen கொடுத்திருக்காங்க. அன்பார்சின்னு சொல்லுவோம். ஃபோர்சின்னு சொல்ல மாட்டோம். அன்பார்சின் அப்படின்னா நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நான் எதிர்பார்க்காதது. ஃபார்சின்னு சொன்னாங்கன்னா நான் எதிர்பார்த்ததுன்னு அர்த்தம். அன்பார்சின்னா நான் எதிர்பார்க்கல. ஃபார்சின் வாசிக்கும் போது ஃபார்சின்னு வாசிச்சிட்டீங்கன்னா இந்த யூவை தூக்கிடலாம் ஈஸியா. அப்ப தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. இதுதான் தப்பா இருக்கு. ஓகே, அடுத்த ரெஃபர்டு கரெக்ட் தான். ஒரு ஃப்ரெண்ட் ஆர். அப்புறம் வெதருக்கு WH வச்சு ஒரு வெதர் உண்டு. இந்த வெதருமே கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். ஏன்னா 2 மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ இது கரெக்ட் தான். அப்ப தப்பான ஸ்பெல்லிங் ஆன்சர் ஆப்ஷன் 2. நமக்கு U வராது. அடுத்து பார்க்கலாம். 57 பாருங்க. select the correctly spelled sentence. இந்த சென்டென்ஸ்ல கரெக்டானது. ரெஸ்டாரண்ட் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை பார்த்துட்டோம். டெலிஷியஸும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? அப்ப ஈஸியா இதை போட்டுடலாம். இங்க ரெஸ்டாரண்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ரெஸ்டாரண்ட் AUR வந்திருக்கணும். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இது ஆண்ட் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும்போது சாப்பாட்டுல ஆண்ட் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆண்ட் கரெக்டா பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் 1. டெலிஷியஸும் கரெக்டா இருக்கு. ஏன்னா இங்க ஆப்ஷன் சில டெலிஷியஸ் தப்பு. இங்க ஆண்ட் இருக்கு, பட் டெலிஷியஸ் தப்பா இருக்கு. சோ ரெஸ்டாரண்ட்க்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது கேக்குறாங்க. எக்ஸ்ஹிலரேஷன். எக்ஸ்ஹிலரேஷனே ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் எக்ஸிலரேஷன் தப்பு. எக்ஸ் 2 L எல்லாம் வராது. ER எல்லாம் வராது. ஓகே, நம்ம எக்ஸிலரேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே பார்த்துப்போம். ஆர்க்கு முன்னாடி பின்னாடி A வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்போம். எக்ஸிலரேஷன் EXHILARATI வரும். கரெக்ட் ஸ்பெல். அடுத்து பார்க்கலாமா? 59 பாருங்க. லேட்டர் ஆன்
he was truly apologetic for his misconduct in the meeting. இதுல வந்து truly அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க, தப்பா இருக்கு. இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஏன்னா 4 ஆப்ஷன்லயுமே ட்ரூலி தான் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஆன்சர் வந்து ட்ரூலி, TRULY, தெரியுங்களா, உண்மையா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து ட்ரூ போடும்போது இ போடுவோம், பட் ட்ரூலின்னு போடும்போது ஈய தூக்கிட்டு தான் அதுக்கு பதிலா LY போடுவோம். இப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஸ்பெல்லிங். அடுத்து பார்க்கலாமா? 60 பாருங்க. செலக்ட் த சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். எந்த ஸ்பெல்லிங்கும் எரருமே இல்லாத ஒரு சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் கேக்குறாங்க. பாருங்க, there was no intermittent showers in the city as was predicted during the weather forecast அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஸ்பெல்லிங் எரர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். intermittent கரெக்ட், showers கரெக்ட், city கரெக்ட், as was predicted during weather கரெக்ட், forecast கரெக்ட், எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் வந்துட்டு எதுக்கும் நம்ம மத்ததையும் செக் பண்ணிடலாம், ஓகேவா? ஏன்னா இன்னொன்னுலயே வந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். பார்க்கலாம். she is very particular correct about pronunciation. pronunciation ஸ்பெல்லிங் தப்பு. noun இருக்கு இல்லையா, pronunciation தான் சொல்லுவோம் நம்ம ரீட் பண்ணும்போது, pronunciation. இப்ப நன் தானே வந்திருக்கணும், நமக்கு நவுன் வந்திருக்காது. இது வந்து NUN தான் வந்திருக்கு, சாரி O வந்திருக்காது. pronunciation நன் NUN அவ்வளவுதான், சரியா? இது தப்பா இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் 2 வர போறது இல்ல. அடுத்து the movie was very successful in the urban areas but not among rural audience அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுலயுமே எந்த தப்புமே இருந்த மாதிரி இல்ல. சக்சஸ்ஃபுல்க்கு 2 C 2 S, அர்பன், ரூரல் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம கரெக்ட் மாதிரி பார்த்தோம், சோ ரீசெக் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க, their wedding was during the summer which is இதுல பாருங்க their weddingனு கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த their, இது 2 their இருக்கு இல்லையா, இந்த their இருக்கு, here theirனு ஒரு their இருக்கு, HERE here, அதே மாதிரி THRE, அந்த their தான் இங்க கொடுத்திருக்காங்க. பட் அவர்களுடைய வெட்டிங் வந்து சம்மர்ல, அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த their தான் வரணும், EIR வந்திருக்கணும், ஓகேவா? அதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சென்டென்ஸ் வாசிக்கும் போதே மீனிங்கோட வாசிங்க, அப்படி பார்த்தாதான் இதை நம்ம எலிமினேட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த தேர்னு ஒண்ணு இருக்குதே அப்படின்னு நினைச்சிருவோம். நம்ம ரேண்டமா இதை மட்டும் ஸ்பெல்லிங் மட்டும் பிக் பண்ணணும்னு நினைச்சு சம்மர்ல தப்பு இருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம்னா எந்த தப்புமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா வெட்டிங் ஸ்பெல்லிங், சம்மர் ஸ்பெல்லிங், தேர் ஸ்பெல்லிங் கூட கரெக்ட் தான். பட் இந்த சென்டென்ஸா வாசிக்கும் போது அவங்களோட வெட்டிங்னு சொல்லும் போது இந்த தேர் வந்திருக்கும். இப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4ம் வராது. இப்ப நமக்கு ஆப்ஷன் 1 அல்ல 3ல வந்து டவுட் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் 3யும் தப்பு இல்ல, கரெக்ட் மாதிரி இருக்கு. ஆப்ஷன் 1ம் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்டர்மிட்டன்ட், மிட்டன்ட் வந்து 2 T கரெக்ட், ஷவர்ஸ் கரெக்ட், சிட்டி ஓகே. ஸோ ப்ரெடிக்டடும் கரெக்டா இருக்கு. டியூரிங் த வெதர் ஃபோர்காஸ்ட்ல வந்து இந்த வெதர் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 2 வெதர் இருக்கு, இங்க தப்பா இருக்கு. இங்க இஃப் வெதர் யூஸ் பண்ணக்கூடிய வெதரை யூஸ் பண்ணிருக்காங்க, வெதர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த வானிலை பத்தி சொல்றது, எந்த வெதர் வந்திருக்கணும், இந்த வெதர் வந்திருக்க கூடாது, இதுதான் தப்பு. இந்த இடத்துல WEA அந்த வெதர் வந்திருக்கணும். ஓகே, வெதர் ஸ்பெல்லிங் கரெக்டா, பட் இதுல யூஸ் பண்ணக்கூடிய வெதர் இந்த வெதர். இது வந்து இஃப் வெதர்ல யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பாயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் 3, ஓகேவா? அப்ப இது வெறுமனே ஸ்பெல்லிங் மட்டும் கிடையாது, நம்ம இந்த சென்டென்ஸ் வாசி அதோட மீனிங் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இதை வந்து இந்த தயரையும் இந்த வெதரையும் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும், ஓகேவா? இப்ப கரெக்ட் ஆன்சர் ப்ரொனன்சியேஷன் ஓகே பார்த்துட்டோம், NUN. ஆன்சர் ஆப்ஷன் 3, அதுலதான் எந்த எரருமே இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்து பார்க்கலாம். 61 பாருங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பருல்ட் இஸ் நோன் அஸ் ரைட்டியஸ். ரைட்டியஸ்ல தான் தப்பு இருக்கு. ரைட்டியஸ், ரைட் அப்படின்னு சொன்னாலே ரைட், ராங்னு சொன்னாலே RIGHT, ரைட் அப்படிதானே சொல்லுவோம், RIGHTன்னு வரும். ஆனா இங்க வெறும் T இருக்கு. அப்ப இந்த டீக்கு முன்னாடி H வந்திருக்கணும், RIGH அப்படி வந்திருக்கணும் இந்த இடத்துல. இப்ப ரைட்டியஸ்ல தான் ஸ்பெல்லிங் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் 1. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, நோன் ஈஸி தான், ஹானஸ்ட், லேடி, மத்த எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ரைட்டியஸ் தான் ஸ்பெல்லிங் தப்பு, RIGHT. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் சப்ஸ்டிட்யூட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பா இருக்கிற இன்கரெக்டான ஸ்பெல்லிங்ல அதை சப்ஸ்டிட்யூட் பண்றத கேக்குறாங்க, அதாவது கரெக்ட் ஸ்பெல்லிங் கேக்குறாங்கன்னு அர்த்தம். தப்பா இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி புதுசா போடுங்க, கரெக்டா போடுங்கன்னு கேக்குறாங்க. So in any time of crisis there is always one moment spelling தப்பா இருக்கு that stands out from all the others. இதுவும் நம்ம இந்த சென்டென்ஸ் பார்க்க தேவையில்ல, கரெக்ட் ஸ்பெல்லிங் கேக்குறாங்கன்னு அர்த்தம். இன்கரெக்டா நோட் பண்ண கூடாது. சப்ஸ்டிட்யூட் த இன்கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றாங்கன்னா கரெக்டானது பண்ண சொல்றாங்க, மோமெண்ட். 4 ஆப்ஷன்ல ஒண்ணு தான் கரெக்ட், அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஸோ 62க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? செலக்ட் த சென்டென்ஸ் தட் கண்டெய்ன் a spelling error. இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்கும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி பார்க்கலாம், நம்ம மீனிங்கோட லைட்டா பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகே, fermented apple juice is touted to have many health benefits, though most are anecdotal and not supported by scientific fact. Okay,
இதுல வந்து எந்த எரருமே இல்லன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எந்த ஸ்பெல்லிங் எரருமே இல்ல. ஃபெர்மெண்டட், பெனிஃபிட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இதுல வந்து எந்த எரருமே இல்ல. சோ இப்போதைக்கு இதை விட்டுறலாம். அடுத்தது பார்க்கலாம். இன்டர்வியூங் அசெட், இன்டர்வியூவிங், அதுவுமே ஸ்பெல்லிங் கரெக்டா. The house was never sold because it was thought to be haunted. இதுவுமே எந்த எரருமே இல்ல. நமக்கு தேவை ஒரு எரர் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க எந்த எரருமே இல்ல ரெண்டு சென்டென்ஸ்லயுமே. It is important for scientists, spelling correct. Acknowledge, spelling correct. Their humanity and the implications of their, அவங்களுடைய இந்த theirமே கரெக்டா இருக்க inventions. ஓகே தான். சோ இதுலயுமே தப்பு இருக்கிற மாதிரி இல்ல. சரி பார்க்கலாம். There are many beliefs about ancient artifacts, correct, that some of them are patently not true. இதுவுமே கரெக்ட். எங்கேயுமே ஸ்பெல்லிங் எரர் இந்த மாதிரி இல்ல. சோ இந்த மாதிரி இந்த தயர் மாதிரி ஏதாச்சும் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஓகே, இங்க தயர்லாம் கரெக்ட் தான். இந்த தயர் பாருங்க, தயர் ஆர் மெனி பிலீஃப்ஸ், நிறைய பிலீஃப்ஸ் மக்கள்கிட்ட இருக்கு. தயர், இந்த தயருமே கரெக்ட். அவங்களுடைய பிலீஃப்னு சொல்ல, தேர் ஆர் மெனி, இந்த பிலீஃப்ஸ் தப்பு. ஏன்னா பிலீஃப் ஸ்பெல்லிங் கரெக்ட், பட் இங்க கொடுத்திருக்கிறது வந்து வெர்பு. ஆனா நமக்கு தேவை வந்து நவுன். நிறைய ஏன்ஷியன்ட் ஆர்டிகிராஃப்ட்ஸ் பத்தி மக்கள்கிட்ட நிறைய பிலீஃப் இருக்கு. அதாவது இத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, மெனி, இப்போ இப்படி மெனி பிலீவ், நிறைய பேர் நம்புறாங்க கிடையாது. இந்த சென்டென்ஸ் நிறைய பேர் நம்புறாங்கன்னா இந்த இது கரெக்ட், பிலீவ்ஸ் கரெக்ட். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய நம்பிக்கைகள் அபவுட் ஆர்டிகிராஃப்ட்ஸ். ஓகே, இது வந்து நவுனா இருக்கா வெர்பா இருக்கான்னு பார்க்கணும். இது வெர்பா இருந்துச்சுன்னா கரெக்ட். ஆனா நிறைய பேர் நம்பல, நிறைய பேரோட நம்பிக்கை அபவுட் இது, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கதான் வெர்பு ஸ்டார்ட் ஆகுது, இங்க வந்து சப்ஜெக்ட்ல தான் போயிட்டு இருக்கு. சரியா? அப்ப இது வந்து நவுனா கொடுத்திருக்காங்க. இந்த பிலீவ்ஸ் இங்க நவுன். அப்படி பார்க்கும்போது இப்படி வராது. பிலீவ்ஸோட ஸ்பெல்லிங் BELIEFS வரும். பிலீவ்ஸ், நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிலீவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பிலீவ்ஸ்ங்கிறது அவங்களோட நம்பிக்கைகளை சொல்றது. ஏன்ஷியன்ட் இதை பத்தி உள்ள நம்பிக்கைகள். நவுன்ல எழுதும் போது ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 64 பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேட்கறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1லயே தப்பு தான். ஏன்னா EIVன்னு வரும் ரிசீவ்க்கு. அச்சீவ்க்கு தான் இந்த மாதிரி IEV வரும். அப்புறம் நெசசரி ஒரு C 2 S கரெக்ட். பொசிஷனுக்கு 4 S வரும்னு பார்த்தோம் கரெக்ட். அக்கமடேட்க்கு 2 C 2 M கரெக்ட். இப்ப ரிசீவ் தான் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகேவா? IEV பதிலா EIVன்னு வரும். அடுத்து பார்க்கலாம். 65 பாருங்க. செலக்ட் த சென்டென்ஸ் தட் கண்டெய்ன் ஸ்பெல்லிங் எரர். ஸ்பெல்லிங் எரர் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கேட்கறாங்க. ஸோ பார்த்தலாம். ரிசர்ச்சர்ஸ் ரெக்கமெண்ட் தட் பெஸ்டிசைட்ஸ், எல்லா ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். ரெக்கமெண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் should not be used indiscriminately, எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்ட், as they eliminate biodiversity for future generation. இது வந்து ஸ்பெல்லிங் எரரே இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது, journalism is often the work of painstaking rigor and perseverance. இது தப்பு. perseverance வாசிக்கும் போதே perseverance ன்னு சொல்றோம், runs அப்படி சொல்றோம் இல்லையா? இங்க வந்து runs இருக்கு, runs, perseverance. இந்த இடத்துல ஏ வந்திருக்கும். perseveranceனா விடாமுயற்சி. அப்போ ஸ்பெல்லிங் எரர் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்கறாங்க. சோ நமக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே ஸ்பெல்லிங் எரர் வந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஃபோர்த் செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது கன்ஃபார்மா தெரியும் தப்பு இருக்கு. பெர்சிவரன்ஸ் ஸ்பெல்லிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2 தெரிஞ்சுட்டு, இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் தேர்ட் ஃபோர்த். எக்ஸாம்ல அப்படி 2 தெரிஞ்சிச்சுன்னா விட்டுலாம். இப்போ பாருங்க, the venerated singer, secretive correct, moody, very intense, famous, erratic correct, difficult behavior correct இருக்கா? Elephants are in trouble mainly because people desire ivory trinkets that are made up of tusk, often gruesomely, gruesomelyயும் correct. ஓகேவா? killing them to achieve, achieve செக் பண்ணிக்கோங்க, correct, their purpose. achieveல டவுட் வந்துடக்கூடாது. EIயா IVயான் இதுல ஆல்ரெடி தப்பு இருக்கு, கன்ஃபார்ம் தப்பு. achieve வந்து correct. இப்போ தப்பு இருக்கிறது கேட்கறதுனால ஆன்சர் ஆப்ஷன் 2. 66 பாருங்க. in our quest for power we often fail to acknowledge the existence of other people. acknowledge ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்கறாங்க. பட் acknowledgeக்கு AC அதுக்கப்புறம் knowledge, AC இருக்கு, ஆனா knowledge ஸ்பெல்லிங் தப்பு, GE வந்திருக்கணும் இல்லையா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3. AC அதுக்கப்புறம் knowledge, acknowledge பண்றது, ஏத்துக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? acknowledge, ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. accessibility 2 C 2 S கரெக்ட். aptitude நமக்கு தெரியும்ல, aptitude மேக்ஸ் கரெக்டா இருக்கு. apparatus 2 P, லேப்லாம் apparatus required அப்படின்னு படிச்சுப்போம். apparatus 2 P கரெக்ட். atrocious, atrociousக்கு வந்து ஒரு T தான் வரும். அப்ப இது கரெக்ட் தானா? ATROCIOUS ன்னு வந்திருக்கணும், அது தப்பு. ஓகேவா? ஒரு T கரெக்ட் தான், நான் OUS, ஓக்கு அப்புறம் இந்த எஸ்க்கு பதிலா US வந்திருக்கணும். atrocious ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம். atrociousோட ஸ்பெல்லிங் தான் தப்பு. 67க்கு ஆன்சர் ஆப்ஷன் D.
அடுத்த கொஸ்டின் போலாம். 68 பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட் தட் மீன்ஸ் டு ரீப்ளேஸ். அதாவது டு ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சொல்லக்கூடிய வார்த்தையோட ஸ்பெல்லிங். அதாவது என்னன்னா சூப்பர் சீட். டு ரீப்ளேஸ்க்கு சினானிம் கேட்டா சூப்பர் சீட். எந்த சூப்பர் சீட் இதுல கரெக்ட்னு கேக்குறாங்க. சூப்பர் சீடோட ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. SCDன்னு வந்திருக்கணும் நமக்கு சூப்பர் சீட்க்கு. ஓகேவா? 2 S வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட்ல சூப்பருக்கு ஒரு S, சீட்ல ஒரு S இந்த மாதிரி வரணும். சூப்பர் சீட்க்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. சூப்பர் சீட்னாலே ரீப்ளேஸ் பண்றது. ஒருத்தரோட பொசிஷன், ஒருத்தர் பதவியில இருந்து இன்னொருத்தரை தூக்கி மாத்துறது. அதாவது அவங்களோட இடத்துல இன்னொருத்தவங்களை தூக்கி வைக்கிறது சூப்பர் சீட். ஓகே, ஆன்சர் SUPERCD. சூப்பர் சீட் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாம். 69 பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே தப்பு இருக்கு. கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லும்போது VEன்னு வந்திருக்கணும். நமக்கு இங்க VI இருக்கு. கன்வீனியன்ட் VE, வசதியா இருக்கிறது மாதிரி. அப்புறம் எம்பரஸ் நமக்கு தெரியும் 2 S. நேஷனல், டிசிப்ளின், மற்ற எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு. கன்வீனியன்ட் ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்றது. இந்த ஸ்பெல்லிங் தான் தப்பு. VE வந்திருக்கும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 1. சரி, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தமே 69 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்திருப்பாங்க இந்த CGL Tier 1ல. அந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொடுத்துருக்க ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்குது. இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம டோட்டலா CGL Tier 1 2024ல கேட்ட மொத்த இங்கிலீஷ் வொக்காபுலரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இங்க ஸ்பெல்லிங்ஸ் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எடுத்த எல்லா வீடியோவுமே ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வேற எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.